தி ரூஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை பரிசோதனைக்காக சென்னையில் அமைந்துள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான பரிசோதனை என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சையில் ஈடுபடும் பொழுது சிகிச்சை பலனின்றி அவர் புதன்கிழமை காலை 6:10 மணி அளவில் காலமானார். விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் விஜயகாந்த் அவர்களின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதற்கு மேலும் இட நெருக்கடி காரணமாக விஜயகாந்த் அவர்களின் உடல் விஜயகாந்த் அவர்களின் அலுவலகத்தில் இருந்து அண்ணா சாலையில் அமைந்துள்ள தீவு திடலுக்கு மாற்றப்பட்டது. அங்கு பொதுமக்கள் பார்வையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான ஏற்பாடுகள் இரவோடு இரவாக நடக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அங்கு குடிநீர் வசதிகள், கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவோடு இரவாக கட்சி அலுவலகத்திலேயே சக நடிகைகள் போன்ற அனைவருமே அஞ்சலி செலுத்தினார்கள். நடிகர் விஜய் ஆண்டனி, இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகை கௌதமி, பாலா, இமான் அண்ணாச்சி, மன்சூர் அலிகான் போன்ற அனைத்து நடிகர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இன்று தீவு திடலில் நடிகர் தாமு, ராம்கி மற்றும் NS பாஸ்கர் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதற்கிடையில் இன்று அனைத்து திரைப்பட காட்சிகளும் ரத்து செய்யப்படுகிறது விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக. மேலும் திருக்கோவில், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் இன்று கடைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் இன்று தூத்துக்குடியில் தனது ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ளார். மேலும் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் நேரில் சென்று விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவும் நல்ல மனிதர் எனவும் அவர் இழப்பு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் எனவும் கூறியுள்ளார். மேலும் அவர் பூரணம் நலமடைந்து வீடு திரும்புவார் என்று நம்பினேன். ஆனால் கடைசியாக அவர் கலந்து கொண்ட பொழுதுக்கூட்டத்தில் அந்த நம்பிக்கையை நான் இழந்தேன் என்றும் கூறினார். இன்று அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்திருப்பார் எனவும் கூறியிருந்தார். மேலும் மக்களுக்கு பல தொண்டுகளை அவர் செய்திருப்பார் எனவும் கூறியிருந்தார். அந்த அதிர்ஷ்டத்தை தமிழ்நாடு மக்கள் இழந்து விட்டோம் எனவும் அவர் இரங்கல் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் பொது இடங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத நடிகர் விஜய் அவர்கள் நேற்று விஜயகாந்த் அலுவலகத்திற்கு சென்று விஜயகாந்த் அவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தும் போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார். விஜயின் சினிமா வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார் என்று கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு என அனைத்து படங்களிலும் விஜய் அவர்களுக்கு குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். விஜயின் தொடக்க கால சினிமா வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்கள் மிக பங்காக இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து S.A. சந்திரசேகர் அவர் இயக்கிய செந்துர பாண்டி என்னும் படத்தில் விஜயகாந்துடன் விஜய் இணைந்து நடித்தார். அந்த காலங்களை மறக்காத விஜய் அவர்கள் நேற்று விஜயகாந்த் அவர்களின் அலுவலகத்திற்கு சென்று விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார். மேலும் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மரணத்திற்கு குறித்த காரணம் வெளிவந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. கடந்த 18ஆம் தேதி அவர் உடல்நலம் காரணமாக சென்னையில் நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தார். மீண்டும் அவர் பூரணம் நலமடைந்து வீடும் திரும்பினார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவர் மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர் மரணத்திற்கு கொரோனாதான் காரணம் என்று சொல்ல முடியாது எனவும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் மரணத்திற்கு பிறகு எடுத்த பதிவில் பாசிட்டிவ் இல்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் இருப்பினும் அவருக்கு இதய பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு நிமோனியா பாதிப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அன்று அதிகாலையில் அவருக்கு நுரையீரல் சுழற்சி அதிகமாக ஏற்பட்டதால் அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு மூச்சுவிடும் திறன் மொத்தமாக இழந்ததால் அவர் உடம்பு மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே கொரோனா மற்றும் நுரையீரல் பாதிப்பால் தான் அவர் உடல் மோசமாக ஆனது எனவும் கூறப்படுகிறது. இதுவே அவர் மரணத்திற்கு காரணம் எனவும் மியாட் மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.